ரேவதியும் அழுகுமலரோட பிறந்த நாளுக்கு கொஞ்சமாவது சொல்லிட்டு போயிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் இப்போ தான் தெரிய வரப்போகுது ரேவதியை இவ்வளோ தூரத்துக்கு தங்கராஜ் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. நம்ம சுரேஷுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சுரேஷ் எதிர்த்து கேள்வி கேட்டால் தங்கராஜோட நிலைமை எப்படி இருக்கும்? கண்டிப்பாக தங்கராஜா சுரேஷ் எதிர்த்து கேள்வி கேட்டே ஆகணும் அப்படின்னு நீங்களாம் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இந்த பக்கம் ரேவதி ஒரு பிரச்சனைலாம் இருக்கா. இங்கே பாக்கியராஜ் அழகுமலரை நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக அழகுமலரை நைட்டு நேரத்தில் அவ்வளோ தூரம் பீச்சுக்கு தனியாக கூட்டிகிட்டு போயிருக்காரு. இந்த இடத்துல தான் நம்ம பாக்கியராஜுக்கும் அழகுமலருக்கும் ஒரு பெரிய பிரச்சனையே வரப்போகுது. இந்த இடத்துல எப்படி சமாளிக்க போகிறாரு பாக்கியராஜுக்கு உதவி செய்கிறது கண்டிப்பாக சுரேஷாக தான் இருக்க போகுது. இந்த மாதிரியான சூழ்நிலையிலலாம் எப்படி நடக்க போகுது, எப்படி சமாளித்து வரப்போகிறாங்க அப்படின்றதா இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. இனி பாக்கியராஜ் அழகுமலரை கூட்டுட்டு பீச்சில் நல்லபடியாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் பாக்கியராஜ் அழகுமலரை ரசிக்கவும் செய்கிறாரு. நம்ம மனைவி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா, இப்படிப்பட்ட மலரை நம்ம வீட்டிலே அடைச்சி வச்சு சமையக்கட்டிலே உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் என்ன பாக்கியராஜ் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை மலரு, என்னை நம்பி நீ வந்த, உன்னை எவ்வளோ சந்தோஷமாக நான் பார்த்துக்கிறணுமோ அந்தளவுக்கு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நான் உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதுவும் ஒன்றும் இல்லாமல் வீட்லேயே அடுப்படியில் எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாக்கியராஜ், நீங்கள் இருக்கீங்கல்ல, எனக்கு இந்த கஷ்டம்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகுமலரும் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா பாக்கியராஜ், நீங்கள் தான் நினைக்கிறீங்க நான் சந்தோஷமாக இல்லைன்னு. உண்மையாக சொல்லப்போனால் நான் அவ்வளோ வேலைகளும் பார்த்து கஷ்டப்பட்டாலும் அந்த இடத்துல ஒரு மனசு திருப்தி எப்படி இருக்குன்னா உங்களோட இன்னமும் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இதில் நீங்கள் எனக்கு என்ன குறை வச்சிங்க பாக்கியராஜ்? அப்பா அம்மாவை எதிர்த்து பேசாத ஒரு பிள்ளையாகவும் இருக்கீங்க, கட்டின பொண்டாட்டியை அன்பாக பார்த்துக்கிற ஒரு ஆளாகவும் இருக்கீங்க. இப்படிப்பட்ட கணவன் கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜை புகழ்ந்து சொல்கிறாங்க நம்ம அழகுமலர். இந்த மாதிரி அழகுமலர்கிட்ட வார்த்தையை கேட்டதுமே நம்ம பாக்கியராஜ் உண்மையிலே கொஞ்சம் ஆச்சரியப்படுறாரு. என்ன அழகுமலர், உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் பாக்யராஜே, நீங்கள் இது வரைக்கும் என்ன நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு மேலே ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க பாக்யராஜ்கிட்ட. இது போதும் மலர், என்னோடய வாழ்க்கைக்கு இதுவே போதுமானது, நீ சந்தோஷமாக இருக்கேல அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா போகலாம், வேற எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லு மலர் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்ல, அழகு மலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நிறைய எதிர்பார்ப்போடு இருக்கிறேன் பாக்யராஜ், உங்களால் அதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்க, நீ சொல்லு அழகு மலர், அதை செய்கிறதுக்கு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்ல, இப்போ நம்ம பீச்சுக்கு வந்தாச்சு, அடுத்தது என்னென்னா லாங் ட்ரைவ் போகணும். இன்னொன்று என்னென்னா இப்போ உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு யாரும் இல்லாத ரோட்டில் நடந்து போகணும். அந்த இடத்துல ஒரு ஐஸ் வண்டி மட்டும் இருந்தால் போதும், அந்த ஐஸ் வண்டிக்காரன்கிட்ட ஐஸ் வாங்கி சாப்பிடணும், இப்படின்னு நிறைய ஆசைகள் இருக்கு பாக்யராஜ் அப்படின்னு சொல்லி அழகுமலர் சொல்ல, அழகுமலர் உனக்குலாம் இவ்வளோ ஆசைகள்ல இவ்வளோ எண்ணங்களும் இருக்குமான்னு இப்போ தான் எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. பரவாயில்ல, உன்னோட பிறந்த அது மட்டும் இல்லை மலர், நீ எப்பவும் சந்தோஷமாக இருக்கிறதா எனக்கு வேணும், அதனால் உன்னோட ஆசைகளை நிறைவேற்றுறது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்யராஜ் என்ன பண்ணுறான்னா, வா மலர் பீச்லேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல தான் ஏற்கனவே சில ரவுடிகள் அங்கே இருந்துக்கிட்டு இருந்திருக்காங்க, இவங்கள பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஏய் எங்கே போகிற, இந்த பொண்ணு என்ன ஓ ஆளா இல்லை ஒரு ஐட்டமா அப்படின்னு சொல்கிற மாதிரி கேள்வி கேட்க, இதை கேட்டமே பாக்யராஜுக்கு கோவம் வருது. இவ என் பொண்டாட்டி, நீங்கள் தேவையில்லாத பேச்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வா மலர் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்யராஜ் அழகு மலரை கூப்பிட்டு கிளம்புறாரு. இந்த இடத்துல ஏய் நில்லு, நீ கூட்டிகிட்டு போகிறதான் கூட்டிகிட்டு போகிற, கொஞ்சம் நேரம் கழித்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல, அப்போ தான் கோவம் வருது நம்ம பாக்யராஜுக்கு. என்னது என் பொண்டாட்டியே நீங்கள் எப்படி பேச போச்சு அப்படின்னு சொல்லி கோவம் வர சண்டை போடுறதுக்காக எல்லாமே ரெடி ஆகுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம அழகுமலர் பாக்யராஜ் சண்டையெல்லாம் வேணாம், ஏன்னா நீங்கள் ஒரு ஆள், அவங்க பாருங்கள் எத்தனை பேர், வாங்க நம்ம கிளம்பி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அழகுமலர் சொல்ல, இல்லை மலரே இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, ஒரு பொண்ணை ஒருத்தன் கூட்டிகிட்டு வந்தால் அவங்கள தப்பாக தான் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற பாக்யராஜ் அப்போ சண்டை போடுறதுக்கு தயாராகிற நிலைமையில் இருக்கும்போது தான் நம்ம சுரேஷ் என்ட்ரி கொடுக்குறாரு. அப்போ பார்த்தா யாரோ ஒருத்தர் சொல்லி தான் சுரேஷ் அங்கே எதிர்க்க வராரு. அப்போ தான் சுரேஷ் சொல்கிறாரு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க,
இல்லை சார் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடியெல்லாம் பயந்து ஓடுறாரு. அப்போ தான் திரும்பி பார்த்தா அங்கே தன்னோட அண்ணனும் அண்ணியும் பார்த்துட்டு, என்ன அண்ணே இங்கே வந்திருக்கீங்க அதுவும் இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜுக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ பாக்யராஜும் சொல்கிறாரு, இல்லைடா சுரேஷ், மலர் என் கூட பைக் ரைடு போகணுன்னு சொல்லி ஆசைப்பட்டா, அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சுரேஷ்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சுரேஷ் என்ன சொன்னான், என்னண்ணே பைக் ரைடு போனோம் அப்படின்னா நைட்டு நேரம் தான் போகணுமா, இதுக்கு நேரமே இல்லையா அப்படின்னு கேட்க, உனக்கே தெரியும்லடா சுரேஷு, நம்ம அழகு மலர் வீட்டில் எனி டைம் வேலை பார்த்துக்கிட்டு தானே இருக்கா. அவளுக்குன்னு டைம் கிடைக்கும்போது இந்த நேரம் தான், இந்த நேரத்தில் தான் சரி பிறந்த நாள் அதுமா எதுக்கு வேணான்னு சொல்ல, அவளோட ஆசையை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி தாண்டா கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியராஜ் சொல்கிறாரு. சரி வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் அழகுமலர் மற்றும் பாக்யராஜ் ஒரு பைக்லையும் சுரேஷ் ஒரு பைக்லையும் கிளம்பி போகிறாங்க. அப்போ தான் சுரேஷுக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வருது. நான் மாமா ஒரு வேலை சொல்லியிருந்தாரு, நான் பார்க்கணுமே, மாமா போய் பார்த்துட்டு வரணும். அண்ணே நீயும் அண்ணியும் சேர்ந்து வீட்டுக்கு போயிடுங்க, நான் போய் மாமா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அப்போ பாக்யராஜ், ஏய் வந்துட்டு போடா, வாடா வீட்டுக்கு, காலையில் கூட போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்லைண்ணே இது முக்கியமான வேலை, நான் மாமாவை கண்டிப்பாக பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் கிளம்ப. அந்த நேரத்தில் தான் தங்கராஜ் ஏற்கனவே ரேவதிக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கோம் சொல்லிட்டு வெளியவே உட்கார வச்சுருக்காங்க. இந்த இடத்துல தான் ரேவதி வெளியவே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சுரேஷ் சரி நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வீட்டுக்கு வராங்க. தங்கராஜ் வீட்டுக்கு வெளியில் தன்னோட அக்கா இருக்கிறத பார்க்கவே இல்லாமல் காலிங் பெல் அடிக்கிறாரு. சுரேஷும் காலிங் பெல்லை அடிச்சுக்கிட்டு எதிர்ச்சியாக பார்க்கும்போது தான் தன்னோட அக்கா இந்த மாதிரி வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க பார்த்த சுரேஷ், என்னாச்சுக்கா ஏங்கா வெளியே உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்க, இல்லடா தம்பி நான் தான் வெளியே உட்காரணும் அப்படின்னு சொல்லி வந்து உட்காந்துருக்கேன், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்ன இங்கே வந்திருக்கா திடீர்னு நைட் நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்க, அக்கா என்னை பற்றி விடு, நான் போலீஸ்காரன் எப்போ வேணாலும் வந்துட்டு போவேன் வைப்பேன், இது எனக்கு வேலையும் இருக்கும், அதெல்லாம் நீ கேட்காத, இப்போ வெளியே நீ இவ்வளோ தூரம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கியே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்க, உண்மையை சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறாரு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இல்லைடா சுரேஷு, அழகுமலர் அண்ணியோட பிறந்த நாளுக்கு நான் வீட்டில் சொல்லாமல் வந்துட்டேன்னு உன்னோட மாமா என்னை வெளியே உட்கார வச்சுட்டாரு பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்கிறாங்க நம்ம ரேவதி. அப்போ நீ ஏன்க்கா மாமாட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் நீ ஏன் வீட்டுக்கு வந்த, அவங்களோட பிறந்த நாளை கொண்டாடணும்னு என்ன அவசியம் வந்துச்சா அப்படின்னு சுரேஷ் கேட்க, அப்போ தான் ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருடா சுரேஷ், அழகு மலரோட பிறந்த நாளுக்கு நான் வரேன்னு உண்மையை சொல்லிட்டு வந்தால் அவங்க விட்டுருப்பாங்களா, நீயே யோசிச்சு பாரு, ஏற்கனவே நீங்கள் அப்படி தான் வெளியே சண்டே அப்போ ஊர்லேருந்து விருந்தாளிங்க வந்திருக்காங்க, வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னை பாக்கியராஜ் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பிளான் பண்ணாரே, உனக்கு ஞாபகம் இருக்கா, அப்போவும் ஒரு குடும்பத்தோட நம்ம சேர்ந்து போகலாம் அப்படின்னு நினைக்கிற இடத்துலையும் உங்கள் மாமா என்ன பண்ணாரு தெரியுமா, நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வீட்டிலே இருக்க வச்சுட்டாரு. என்னடா நான் பாவம் பண்ணேன், ஒரு பொண்ணாக பிறந்து ஒரு பிறந்த வீட்டுக்கு போகிறது கூட இவ்வளோ தூரத்துக்கு பர்மிஷன் கேட்டு தான் போகணுன்ற அளவுக்கு என்னோடய தலையெழுத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் என்னக்கா இப்படியெல்லாம் நடந்திருக்கா, சரி நீ ஆமாம் சுரேஷ் இவ்வளோலாம் நடந்திருக்கு, ஒரு பொண்ணாக நான் என்னை யோசிச்சு பாரு, நம்ம வீடு இவ்வளோ தூரத்துக்கு பக்கத்தில் இருந்தோ ஒவ்வொன்றுக்கும் சொல்லிட்டு போகணும் அப்படின்னு கேட்டால் எப்படி, அந்த இடத்துல அனுமதிக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அழகு மலர் அன்னைக்கு யார் இருக்கா, நீ ஏன் சொல்லு சுரேஷ், எதாக இருந்தாலும் நம்ம தான் பார்த்துக்கிறணும், ஒவ்வொன்றுக்கும் அனுமதி கேட்டுக்கிட்டே போயோன்னா என்ன அர்த்தம், ஒரு சின்ன விஷயத்து கூட இவ்வளோ தூரத்துக்கு என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க சுரேஷ்ன்னு சொல்லிட்டு ரேவதி அழுகிறாங்க. இதை பார்த்ததுமே இருக்கா நான் மாமா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓங்கி தட்டுறாரு. மாமா மாமா அப்படின்னு தட்டவும் அப்போ தான் தங்கராஜ் எழுந்து கீழே வராரு. இவன சுரேஷோட குரல் மாதிரி இருக்குன்னு பார்த்தா, என்ன சுரேஷ் இந்த நேரம் அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன மாமா பண்ணி வச்சுருக்கீங்க, அக்காவை இவ்வளோ தூரத்துக்கு வெளியே உட்கார வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறாரு. தங்கராஜ் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருடா மாப்பிள்ள, உங்கள் அக்கா பண்ண வேலைக்கு இனி யாரும் இந்த வீட்டில் இருக்க வச்சதே பெருசு, இப்போ வீட்டை விட்டு வெளியே துரத்தி தான் செஞ்சுருக்கேன், அதை விட இன்னொன்று செஞ்சுருக்கணும், இவளை வேணான்னு சொல்லிட்டு உன் வீட்டோட அனுப்பிச்சி வச்சுருந்தா இவளோட திமுறெல்லாம் அடங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் பேச, என்ன மாமா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்க, ஆமாம் சுரேஷ், என்னை மதிக்காமல் இவ போவா, நான் எல்லா இடத்துலையும் மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருக்கணுமா,
எனக்கு போதும்டா சாமின்னு இருக்குது, அவ்வளோ தூரத்துக்கு உங்கள் அக்கா பண்ணுறா, என்னால் இவளோட வாழ முடியாது அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ரேவதிக்கு கோவம் வருது. நீங்கள் என்ன வாழ முடியலைன்னு சொல்கிறதுக்கு, எனக்கே உங்களோட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானே வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வாடா சுரேஷ் நம்ம போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க நம்ம ரேவதி. இந்த இடத்துல சுரேஷ் என்ன பண்ண போகிறாரு, அக்காவோட முடிவுக்கு ஏற்ற மாதிரி இருக்க போகிறாரா, அக்காவை மாமாவும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்க போகிறாரா, என்னென்ன சுச்சுவேஷன்ஸ்லாம் இனி வரப்போகுது அப்படின்றத இனி வர எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.